காலம் பேசாது, ஆனா பொறுத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற விதத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுமா? இல்ல ஆதவர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டது அப்படின்றது எப்படி இருக்கு? ரொம்ப தாமதப்படுத்தாம அத மன்னிப்பு ஒண்ணு குடுத்து அதுக்கு எண்டு கார்டு போட்டது ஆதவர்ஜுனா நல்லது. இந்த ரஜினி சம்பவத்த வச்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படியாவது ஒரு 100, 200 ஓட்டையாவது பிரிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நேற்று முந்தா நாள்லாம் திரண்டு வந்தாங்க திடீர்னு. அது அரசியல் ஆதாயத்துக்காக அவரை பயன்படுத்துறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா, இதை விட மோசமான தனிநபர் தாக்குதல், வன்ம தாக்குதல், ஆபாச தாக்குதலுக்கெல்லாம் ஆளாயிருக்காரு. இதுக்கு ஒரு ட்வீட் இல்லை, ஒரு லெட்டர் போட்டார். நன்றி தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து கடைசியில் ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஆனால் இவங்க ரசிகர்கள் 20 வருஷம் காத்து இருந்தாங்களே இவருக்கு, இவர் பதிலே சொல்லியே. ஒருவேளை அவர் பயந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பியும் நான் சொல்கிறேன், திமுகவால் தான், அது தந்த அழுத்தத்தால் தான் தான் வரல அப்படின்ற விஷயம் பொதுவெளியில் ரெஃப்யூட் பண்ணாமல் போச்சுன்னா அது உண்மைன்னு ஆயிடும் இல்லையா? அந்த அச்சம் அவருக்கு இருக்கும். இப்போ நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம்னா ஆதவ் சொல்கிறது உண்மைதான்றது மக்கள் நினச்சிக்குவாங்க. இது ஆதவர்ஜுனாவையும் அவர் அப்படி கடந்து போயிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது நான் கேட்டேன், ஆதவர்ஜுனா பேசுறது உண்மைதாங்க. அது நான் ஒன்றும் தப்புன்னு நான் நினைக்கல. அவர் இவரை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது இவரை கேவலப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசலை. அவருக்கும் ஒரு அழுத்தம் இருந்தது, அதனால் அவர் அரசியலுக்கு வர முடியாமல் போச்சு, பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தலைவருக்கும் நிறைய அழுத்தங்கள் இருக்குது. ஒரு கம்பேரிட் தான் பண்ணார். ஆனால் அவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறாரு. ஸோ எனக்கே அவரே சொன்னார், ஆதவர்ஜுனா, எனக்கே நான் அரசியல் நுழையும் போது எங்கள் குடும்பத்திலே பிரச்சனைலாம் வந்தது, நிறைய சிக்கல்லாம் வந்தது. அழுத்தங்கள் வர்றது இயற்கை தான், அதை எப்படி நம்ம சந்திக்கிறோன்றதான் முக்கியன்ற மாதிரி விஜயினுடைய அந்த அழுத்தத்துக்கு அவர் ஆளாவாமல் தைரியமாக நிற்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக அவர் பேசும்போது சில உதாரணங்கள் அவரை உள்பட என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னார், ரஜினிக்கு நடந்ததுன்னு சொன்னார். அதனால் அது ஒன்றும் பெரிய ஆபாச தாக்குதலோ தனி மனித தாக்குதலோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கடந்து போயிருக்கலாம். அதாவது எப்பவுமே ரஜினிகாந்த் யார் என்ன சொன்னாலும் பேச மாட்டார். எனக்கே புதுமையாக இருந்தது. எதுக்காக இதுக்கு ஒரு ட்வீட் இல்லை, ஒரு லெட்டர் போட்டார். நன்றி தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து கடைசியில் ஒரு சாபம் கொடுத்துட்டார். காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஆனால் இவங்க ரசிகர்கள் 20 வருஷம் காத்து இருந்தாங்களே இவருக்கு, இவர் பதிலே சொல்லியே. ஒவ்வொரு சினிமா படம் புதுசாக வரும்போதும் நான் அரசியலுக்கு வருவேன்னு ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி அந்த படத்தை எப்படியாவது ஹவுஸ்ஃபுல்லாக்கி அது முடிஞ்சவொன்னு போயிடுவார். ஸோ அதனால் ரஜினிகாந்தை பொறுத்தவரை இல்லைங்க, இதை இக்னோர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, அது ஒன்றும் பெரிய தனிநபர் தாக்குதலோ அவர் மேலே, ஒருவேளை அவர் பயந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பியும் நான் சொல்கிறேன், திமுகவால் தான், அது தந்த அழுத்தத்தால் தான் தான் வரல அப்படின்ற விஷயம் பொதுவெளியில் ரெஃப்யூட் பண்ணாமல் போச்சுன்னா அது உண்மைன்னு ஆயிடும் இல்லையா? அந்த அச்சம் அவருக்கு இருக்கும். இப்போ நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம்னா ஆதவ் சொல்கிறது உண்மைதான்றது மக்கள் நினச்சிக்குவாங்க.